வந்து ஆக்சுவலி அபியும் நானும் சீரியல் பண்ணும்போது, அதுல வந்து டைரக்டர் ஜவஹர் சார். அவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. எப்பம்மா என்ன தாய் மாமா ஆக்க போற? தாய் மாமா சீர் செய்யணும் செய்யணும்னு கேட்டுட்டே இருப்பாரு. ஸோ அப்போ அது அவர் அவ்ளோ ஆசையா கேட்டுட்டே இருந்தாரு. அதனால அவருக்கு நான் சொன்னேன். ஆனா சொல்லும்போதே என்னன்னா, ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கு முன்னாடி வீட்லயே வந்து அ 5த் மந்த் வந்து பண்ணிட்டாங்க. வளைகாப்புலாம் பண்ணி வளையல் போட்டாங்க. அதுக்கு வந்து அவர் எவ்ளோ உரிமையா வந்து பேசினாருன்னா, "நான் தானே ஃபர்ஸ்ட் வளையல் போடணும். அதுக்குள்ள யார் வளையல் போட்டாங்க?" அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தா. அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவங்க ஒய்ஃபு, பொண்ணு, அவங்க பேர பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து நலங்கு வச்சு எல்லாமே அவ்ளோ இதுவா பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய என்ன சொல்றது, அ ரொம்ப ஒரு சோல்மேட்ன்னு கூட சொல்லலாம். அவ்ளோ தூரம் வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வுல போணும், எப்படியெல்லாம் நல்லா கொண்டு போணும் அப்படின்லாம் நெனைக்கிறாங்களோ, அதே மாரி எனக்கும் நல்லது எப்பவுமே நடக்கணும்னுட்டு ஆல் த டைம் நெனச்சிட்டு இருக்கவங்க வந்து விஜயலட்சுமி பூபதி. ஓகே. ஸோ அந்த அபியும் நானும் சீரியல்லே முகில்ல ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பான் அவங்க அம்மா. ஸோ என்னுடைய படிப்பாகட்டும், இந்த பிரெக்னன்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து அ வளகாப்பா, சீமந்தமா எப்படின்னு சொல்ல தெரியல. அந்த மாரி 7த் மந்த் அந்த 7 சாப்பாடு அது இதுன்னுலாம் வச்சு எல்லாமே அ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சாரி, ப்ளவுஸ் மட்டும் தான் என்னது. மத்தபடி என்ன ஃபுல்லா ரெடி பண்ணி, டெக்கரேட் பண்ணி, அவ்ளோ அழகா அந்த ஃபங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பாரதி அம்மான்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ நம்ம கோலங்கள்ல. விகடன்ல வந்து கோலங்கள் சீரியல்ல எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேள்விப்பட்டு, அப்புறம் அவங்க வந்து அவங்களும் ஒரு சின்ன பேபி ஷவர் மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அ என் அதாவது எனக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் வந்து அஸ்வதி. ஓகே. மலர் சீரியலோட ஹீரோயின். ஸோ அவளும், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஹென்ஷா. அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் டைம் கரெக்ட்டா செட் ஆகாம, இப்போ 2, 3 நாள் வந்து வீட்டுக்கு வந்து வளையல்லாம் போட்டு, பூலாம் வச்சு, இன்னொரு நாள் வந்து நான் உனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தரா வந்து என்னோட டேஸ் அது வீட்ல இருக்கிறோம் அப்படின்னும்போது எப்படி டைம் போகும் உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு கேட்பாங்க. எனக்கு போரே அடிக்கல. ஏன்னா என்ன ஒருத்தரா மாத்தி மாத்தி வந்து அவங்களுடைய அன்பெல்லாம் அப்படியே ஷவர் பண்ணிட்டே இருக்காங்களா, அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு.